ரவி, நலமாக இருக்கிறாயா? ஆம், நான் நலமாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய்? நான் நலமாக இருக்கிறேன். மதி, நீ கோடை விடுமுறை நாட்களை நன்றாக கழித்தாயா? ஆமாம் ரவி, நான் என் மாமாவின் ஊருக்கு சென்றிருந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஓ, அப்படியா? ஆமாம் ரவி, நான் நிறைய புது புது இடங்களுக்கு சென்று நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அப்படியா மதி? ஆமாம் ரவி, அது மட்டும் இல்லாமல் என் மாமாவின் ஊரில் நிறைய வகையான மாடுகளை பார்த்தேன். வியப்பாக இருந்தது. எனது மாடுகளை பார்த்தாயா? ஆமாம், ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, மாடுகளை பார்த்தாய் சரி, மாடுகளால் நமக்கு பால் மட்டும்தான் கிடைக்கிறது, வேறு என்ன பயன் இருக்கிறது? ஏன் அப்படி கேட்டுவிட்டாய்? மாடுகள் மனித வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகிக்கும். மாடுகள் வகிக்கும் இந்த கால்நடைகளின் ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் அடிப்படையாக நம் நாட்டில் மாடுகள் முக்கிய வளமாக கருதுகின்றன. பால் உற்பத்தி, வயல் உழவுதல், உரம் தயாரித்தல், வளமான இயப்பெருக்கு ஆகிய பல பணிகளுக்கு மாடுகள் பயன்படுத்துகின்றன. மேலும் விவசாயியின் உழவு தொழில், மாடுகள், உழவு பணி, நிலசத்து பராமரிப்பு மற்றும் வருமானம் ஆகியவற்றை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மிகவும் அருமையாக மாடுகளின் பயன்களை கூறினாய் மதி, மிக நன்று. சரி, உனக்கு மாடுகளின் வகையை சொல்கிறேன், கேட்கிறியா? சரி, மாடுகளின் வகைகளை எப்படி பிரிக்கிறார்கள்? அதுவாது மாடுகளின் குணச்சக்கரத்தில் மாடுகளை பல வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஓ, அப்படியா? ஆமாம் ஆமாம். எங்க மாடுகளின் வகைகளை சொல் கேட்கலாம். இதோ அத்தகருப்பன், அழுக்குமரையன், அனரிகாலன், ஆணை வெறிச்சன், அணைச்சொரியன், கட்டைக்காரி, கருமறையன், கட்டைக்காரி, கட்டை கொம்பன், கட்டைவால் கொலை, கருமறை காலை, கண்ணன் மயிலை, கத்தை கொம்பன், கட்டை காடன், கட்டைவால் காலை, கட்டை கொம்பன், கலர்கூலை, கலர்வாய் வெறிச்சான், கலர்ச்சி கண்ணன், கருப்பன், கருகாலை, கருச்சிலம்மன், காரப்பசு, குட்டை செவியன், குண்டு கண்ணன், குட்டை கொம்பன், குத்துக்குளமன், குள்ளை சிவலை, கூடுகம்மன், கூளைவாளன், கொட்டை பாக்கல், கொண்டை தலையன், ஏர்ச்சொலியன், ஏறுவாளன். மதி மதி, ஒரு நிமிடம் இரு. நீ சொன்ன பிறகுதான் எனக்கும் சில மாடுகளின் வகைகள் தெரிகிறது. நானும் சொல்லவா? ஓ, அப்படியா? ஆமாம் ஆமாம். எங்கே சொல் கேட்கலாம். பால் வெள்ளை, பொட்டை கண்ணன், பொங்குவாயன், போருக்காலை, மட்டை கொளமன், மஞ்சள் வாளன், மறை சிவலி, மஞ்சளி வாளன், மஞ்சமயிலை, மயிலை, மேகவண்ணன், முறிக்கொம்பன், முட்டிக்காலன், முறிக்காலை, சங்குவண்ணன், செம்மறைக்காலை, செந்தாள வைரன், சொரியன், தலைப்பன், தள்ளையன் காலை, தறிக்கொம்பன், துடை செருளை, துங்கச்செலியன், வட்டப்புள்ளை, வட்டச்செவியன், வல்லை கொம்பன், வள்ளி கொம்பன், வர்ணக்காலை, வட்டக்கரியன், வெள்ளைக்காலை, வெள்ளை கண்ணன், வெள்ளை குடுமன், வெள்ளை போரான், மயிலக்காலை, வெள்ளை கல்திக்கா பிள்ளை, கருங்கா மயிலை, புலிக்குளம் காலை. இந்த மாடுகள் மனித வாழ்க்கையில் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு உயிரினமாகும். பால் உற்பத்தி, விவசாய வேலைகள், இயற்கை உரங்கள், கிராமப்புற பொருளாதாரங்கள் போன்ற பல துறைகளுக்கு மாடுகள் பயன்படுத்துகின்றன. நன்றி. அருமடா.